நான் காலேஜ் போல. நான் காலேஜ் போல. நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் காலேஜ் போல சொன்னேன். உங்களுக்கு யாருக்கும் காது கேட்கலையா? கேட்காமலாம் இல்ல, நல்லா கேக்குது. என்ன இப்போ பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு கேக்குறியா இல்ல தெரியாம கேக்குறியா? தெரியாதனால தான் கேக்குறேன், சொல்லு. தெரியல சொல்லியே ஒரு வருஷமா ஃபீஸ் கட்டவே இல்ல. ஃபீஸ் கட்டவே இல்லையா? இன்னும் கட்டவே இல்லையா? ஆமாம்மா, வீட்ல உங்களுக்கு தெரியாத பிரச்சனையா? என்ன பாக்குற? ஃபீஸ் கட்டலன்னு HOD என்ன கூப்பிட்டாங்க. கேட்கும்போது அங்க இருக்க பசங்களாம் என்ன கேவலமா பார்த்தாங்க. இப்போ நீ என்ன பாக்குறியா? அப்ப நானும் சம்பாரிச்சேன், அப்பாவும் சம்பாரிச்சாரு. ஆனா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என்னோட வருமானத்துல தானே குடும்பம் நடந்துன்னு இருக்கு. ஏமா நீதான் நிலைமைய புரிஞ்சு நடந்துக்கையாமா? இத நீங்க 2 பேரும் காலேஜ்ல வந்து சொல்லுங்க, அப்ப ஒத்துக்கிறேன். சரி, நீ காலேஜ் போ. நாளைக்கு ஒரு நாள் ஃபீஸ் ரெடி பண்ணிடுறேன். ஆமா, ஒரு வருஷமா கட்ட முடியாது, ஒரே நாள்ல ரெடி பண்ணி கட்டிடுவியா நீ? அவன் இல்லன்னா நம்ம 2 பேரும் தெருவில் தான் நிக்கணும். அதை மனசுல வச்சுட்டு பேசு. ஆமா. பரத், எனக்கு ஒரு பிரச்சனை, ஹெல்ப் பண்ணுவியா? என்னடா உன் பிரச்சனை? எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் உன்னை தானே கேட்பேன். திரும்ப திரும்ப கேட்க எனக்கே சங்கடமா இருக்குடா. டேய், என்ன விஷயம் முதல்ல சொல்றா. தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்டணும்டா. டேய், இன்னும் கட்டாமையா இருக்கா? எவ்வளவு கட்டணும்? ஒரு 40,000 ரூபாய் தேவைப்படுதுடா. 40,000மா? அவ்வளவு பணத்துக்கு என்னடா பண்ண போறோம் நம்ம? எப்படிதான் அப்பாலாம் குடும்பத்தை நடத்துறாங்கன்னு தெரியல. அப்பா இருக்கும்போது அவரோட அருமை எனக்கு புரியல. இப்ப அப்பா இல்லாத போது அவரை கட்டி பிடிச்சி அலனம் போல இருக்கலாம். டேய், பணத்தை எப்படா மேனேஜ் பண்ண போறோம்? அத சொல்றா. டேய், உங்களால முடிஞ்சா ஒரு 30,000 ரூபாய் தாடா. போன மாசம் பணம் தந்தது கூட எங்க வீட்டுக்கு தெரியாதா? என்னால ஒரு 10,000 ரெடி பண்ண முடியும், அதுக்கு மேல ரொம்ப கஷ்டம். உன்னால முடிஞ்சாலும் கொஞ்சம் ட்ரை பண்றா ப்ளீஸ். சரி, நீ வீட்டுக்கு போ. என் சைட்ல இருந்து நான் ட்ரை பண்றேன். கன்ஃபார்மா சொல்ல முடியாது, ஆனா நான் பண்றேன். சரிடா, ட்ரை பண்ணு. ஏண்டி பேன் ஆஃப் பண்ணிட்டு போயிருக்கேன்டி. என்ன ரெடி பண்ணிட்டியா? 10,000 தான் ரெடியா இருக்கு. மீதி பணத்தை நான் ரெடி பண்ணிடுறேன். 50,000 ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல 10,000 ரூபாய் கட்டினா என்ன பிரயோஜனம்? ஹலோ. டேய், பணம் ரெடி ஆயிடுச்சு, சீக்கிரமா கிளம்பி வா. என்னடா சொல்ற? பணம் ரெடி ஆயிடுச்சா? எப்படிடா ரெடி பண்ண? எல்லாம் வட்டிக்கு தான்டா. நான் ஆபீஸ் லேட் பண்றவா? சரி, நான் உடனே வரேன். டேய், வந்தோடனே எங்கடா கிளம்புற? அம்மா, ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா, பணம் ரெடி ஆயிடுச்சான். நான் உடனே போயிட்டு பணத்தோட வரேன். என்னது, பணம் ரெடி ஆயிடுச்சா? ஏய், அவனை அடிச்சு வச்சாது மொத்த காசோட வாங்கடா, இல்லைன்னா அவனை தூக்கிட்டு வாங்க. அண்ணா, அவனை பார்த்தா பாவமா இருக்குண்ணே. டேய், பாவம் புண்ணியெல்லாம் பார்த்துட்டு இருந்தா மொத்த காசையும் வசூல் பண்ண முடியாதுடா. எனக்கு மொத்த காசும் வேணும். பணத்தை கேட்டா குடும்பத்தோட சாவரம்னு சொல்லி சொல்றான் அண்ணா. டேய், அதெல்லாம் பார்த்தா இங்க இருக்கிற 3 கோடி ரூபாய் பில்டிங்கை கட்டிட்டு இருக்க முடியுமா? நீ வரலனாலும் பரவாயில்ல, சொல்லுங்கண்ணா. மொத்த காசு எனக்கு, வட்டியும் முதலுமா வரணும். சரிண்ணே, அவனை பொண்ணாவது அந்த காசை நான் எடுத்துன்னு வரேன். வா அண்ணா, கிளம்பி வாண்ண. பணத்தோட வா. போன வை. என்னப்பா? ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச பசங்க தங்கச்சி படிக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க. எவ்வளோப்பா வேணும்? 30,000 ரூபாய் தேவைப்படுதுண்ணா. எதுக்கு வேணும்? படிப்புக்கு. யார் படிப்புக்கு? தங்கச்சி காலேஜ் படிப்புங்க. கொடுத்தனுப்பு. சரி, ஓகேண்ணா. இந்த பாருப்பா அண்ணா, வட்டியும் முதலும் கரெக்டா வரணும். சரிங்கண்ணா. எனக்கு மனுஷனும் முக்கியம், வட்டியும் முக்கியம். கரெக்டாக கட்டிடுறேண்ணா. பணத்தை வாங்கிட்டு கிளம்பு. கிளம்பு, இங்கெல்லாம் நிக்க கூடாது. வா வா. என்னடா, என்ன சொல்றான்? கொடுத்த காசு திருப்பி கட்ட, திருப்பி தரமாட்டேன், பிரச்சனை பண்றானே. எடுத்தது நீங்க தான் தெரியும். என்னது எடுத்தது? நான் தானா?
ஓடுறா அவனை ஓடுறா நாய சாவுடா உன்னை எல்லாம் விட்டான் பாரு போடு போடு அவனை வாய் மேல அடிக்கணும் வாய் மேல அடிறா நாய கல்லு தூக்கி வச்சு சாவடிக்கிறது நாய் சாப்பிட்டா செத்து தொலை தூக்கி போட அவனை ஏய் இங்க நிக்கிறீங்க கிளம்புங்க தூக்குடா தூக்கு என்ன மச்சான் அப்படி பண்றாங்க ரொம்ப பயமா இருக்குடா பணம் வாங்குறது வாங்கிட்டேன் திருப்பி தரலன்னா என்ன பண்றது நீ ஏன்டா கவலைப்படுற பணம் கரெக்டாக தந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா இல்ல எதுக்கும் ஃபீல் பண்ணாத நீ நானும் மாசம் வட்டி கரெக்டாக கட்டிடலாம் இல்ல பணத்தை திருப்பி தரலன்னா இப்படி போட்டு அடிக்கிறது ரொம்ப பயமா இருக்கு நீ தேவையில்லாம பயப்படாத அமைதியாவா பரவாயில்ல பணத்தை கேட்டவொன்னே டக்குன்னு கொடுத்துட்டாருல்ல பணம் தந்துட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படாத ஒருத்த பணம் தரதுக்கு எப்படி போட்டு அடிச்சாங்க பாத்தியா நம்ம பணம் தராம இருந்தா தானே பிரச்சனை பணம் தந்துட்டா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல மாசம் பணத்தை கரெக்டாக தந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை விடுறா அதெல்லாம் கரெக்டாக தந்துடலாம் எப்படியோ பணம் கிடைச்சிச்சு தங்கச்சியை படிக்க வச்சிடலாம் இந்த பக்கம் என்னால் இவ்வளோ இருட்டா இருக்கு அண்ணா என்னென்ன வேணும் என்னென்ன வேணும் என்னென்ன வேணும் என்னென்ன வேணும் அண்ணா அண்ணா அடிக்காதா அண்ணா என்ன பண்ற இது இப்படி வராது அழிச்சிட்டு ஒழுங்கா எழுது அண்ணா ஐயோ அண்ணா அம்மா இங்க வாமா அண்ணா என்னடா ஆச்சு அம்மா என்னடாச்சு அண்ணா என்னடாச்சு அண்ணா என்னடா ரத்தம் டேய் என்னடாச்சு சொல்றா டேய் என்னடாச்சு டேய் என்னடா உட்கார்றா டேய் உட்கார்றா டேய் என்னடாச்சு சொல்றா டேய் என்னடாச்சு அண்ணா டேய் என்னடாச்சு சொல்றா டேய் என்னடாச்சு பெத்த வயிறு என்னடா அதுடா உன்னை பாக்கும்போது என்னடாச்சு அண்ணா சொல்றா என்னடாச்சு படிக்க வைக்க முடியாதா சொல்லுடா டேய் என்னடாச்சு சொல்றா டேய் என்னடாச்சு டேய் சொல்றா டேய் என்னடாச்சு டேய் சொல்றா அண்ணா ஏதாச்சும் சொல்லுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா அண்ணா சொல்லுங்கண்ணா அண்ணா என்னண்ணா ஆச்சு அண்ணா சொல்லுங்கண்ணா அண்ணா நீங்களாச்சும் சொல்லுங்கண்ணா அண்ணா சொல்லுங்கண்ணா அண்ணா சொல்லுங்கண்ணா பணத்தை வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம்மா வழியில 4 பேர் அடிச்சு பணத்தை எடுத்துன்னு போயிட்டாங்கம்மா பணம்லாம் முக்கியம் இல்லைண்ணா எனக்கு நீதான்டா முக்கியம் நான் காலேஜ் போனாலும் பரவாயில்லண்ணா எனக்கு நீதான் முக்கியம்டா நீ நல்லா இருந்தாவே போதும்ண்ணா காலேஜ் போனாலும் பரவாயில்ல அண்ணா அண்ணா எல்றா டே எல்றா எழுந்து படுறா டே எழுந்து படுறா டே எல்றா எல்றா என்னடா இந்த மாசம் எல்லா வட்டி காசு ஒழுங்கா வந்துச்சா அண்ணா அந்த 2 பசங்களை தவிர எல்லாம் தந்துட்டாங்கண்ணா ஏன் தரல இதோ அவங்களே வந்துட்டாங்கண்ணா ஏய் வாங்கடா தம்பிங்களா வாங்க 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 ஒரு மாசம் கழிச்சு கரெக்டா வந்திருக்கீங்க வட்டி காசு வாங்கிட்டேன் போ தம்பி பணத்தை எடுப்பா அண்ணா பணத்தை வழியில யாரோ மடக்கி பிடுங்கிட்டாங்கண்ணா எதை பிடுங்கினாங்க பணத்தை தானா அதுக்கு அதான் சொல்றேன்லண்ணா யாரோ டேய் என்ன கை நீட்டி பேசிட்டு இருக்க இங்க வந்து சொல்லு வழியிலே பிடுங்கிட்டாங்கண்ணா டேய் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கிற தம்பி அந்த காசை எனக்கு தேவை வட்டியும் முதல்ல இங்க கொடுத்துட்டு போகணும் சரியா பணத்தை வீட்டுக்கே எடுத்துன்னு போகலண்ணா அது எனக்கு பொறுப்புல தம்பி நீங்க 2 பேரும் கூத்தடிப்பீங்க காசு செலவு பண்ணுவீங்க கிளப்புக்கு போவீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அண்ணா நான் அந்த மாதிரி ஃபேமிலி இல்லைண்ணா என்ன கையை நீட்டிட்டு இருக்க மடக்கு நான் இல்லண்ணா வழியில 4 பேர் மடிக்கி பிடிக்கிட்டு போயிட்டாங்கண்ணா எனக்கு அதான் நீங்க பணம் தர மாதிரி தெரியல மொத்த காசு நீங்களே அமிக்க வச்சு ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் டேய் வாய்முறா ஃப்ராடு அந்த மாதிரி பசங்க இல்லைண்ணா அப்ப எந்த மாதிரி பசங்க நீங்க கஷ்டப்படுற ஃபேமிலி தான் இருந்தாலும் காசு எடுத்துன்னு போய் தங்கச்சி படிப்புக்காக இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் நம்பர் மாதிரி தெரியலையே இவங்க 2 பேர் தான் நான் பார்த்தேன் பணம் பார்த்தேன் கரெக்டா ஞாபகம் இருக்குண்ணா இவங்க 2 பேரு இவங்க அடிக்காதீங்கண்ணா எங்க வந்து கொலை சொல்லிட்டு இருக்க ஏன் ஆளே இப்படி சொல்றீங்க நான் அவனை அடிக்காதீங்கண்ணா நான் அடிக்காதீங்களா விடுங்கண்ணா அவனை பாரு இதுங்கெல்லாம் உயிரோட அனுப்பாதடா பணம் நாய் இங்க இருந்து நிக்க கூடாது அவனுங்களா ப்ளீஸ்ண்ணா அடிக்காதீங்களா வலிக்குதுண்ணா இது சரியில்லைண்ணா இப்படியே பண்ணா போலீஸ் கூப்பிடு
கூப்பிடா போலீஸ. ப்ளீஸ்ண்ணா. இங்க இருந்து எவன உயிரோட போக கூடாது. போலீஸ கூப்பிடுறாங்க. போலீஸ் எவன் வந்தாலும் என்ன தொட கூட முடியாதுடா நாய்ங்களா. ஹலோ சார், 2 பேர் காணோம் சொன்னீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க சார், நான் கம்ப்ளைண்ட் பண்ணி 5 நாள் ஆச்சு, இன்னும் கண்டுபிடிக்கலையா? இல்ல. நீங்களாம் போலீஸ் போய் வெளில சொல்லிடாதீங்க. 5 நாளா எங்க அண்ணனை காணோம் சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் பார்க்காத. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? ஹலோ, நான் பார்த்துதான் இருக்கேன், கண்டுபிடிச்சிருவேன். சார் ப்ளீஸ் சார், எங்க அண்ணனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருங்க சார். அவன் எங்க இருக்கனாச்சும் தெரியுமா சார் உங்களுக்கு? இல்ல, அவன் இங்க தான் இருக்கான். எனக்குன்னு யாருமே இல்லை சார், எங்க அண்ணன் மட்டும் தான் சார். எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்றேன்ல. எப்படி சார் ஃபீல் பண்ணாத இருக்க முடியும்? எனக்கு எங்க அப்பா கூட இல்லை சார், எல்லாமே என் அண்ணன் தான் சார். அம்மா கூட உடம்பு சரியில்லை சார். என் அண்ணன் தான் சார் எங்களுக்கு எல்லாமாவும் இருந்து பார்த்துட்டு இருந்தான். இப்போ என் அண்ணன் நீ வெஸ்டர்ன் அப்புறம் கூப்பிடு. சேனையும் எல்லிலும் ஏற்படும் அன்னரும் கனபூசை கொள்ளும் காலி அனைவரும் வெட்டாங்காரரும் மிகு பல பெய்களும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிடும் தோணிட காக்க காக்க கனவேல் காக்க நோக்க நொழியில் நோக்க வா 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 வாடா என் போலீஸ். காலில இருந்து தொத்துற ராத்திரியே போச்சு.
ஆமா எனக்கு கால் வலிக்குது. உனக்கு வலிக்கல? சொல்லு. எங்கடா அந்த 2 பசங்க? யார கேக்குற? யார கேட்கணும்? அந்த 2 பசங்க எங்கடா? 30 பேரை போச்சிருக்கேன். யார கேக்குறதுன்னு தெரியலையே. அந்த 30 பேரை நான் கேட்கல, அந்த 2 பசங்களை கேட்கிறேன். அவங்கள என்ன புதைக்கல, 32 ஆக்கணும். நீ என்ன தெரியுமா பண்ற? காசை இல்ல வட்டியும் முதலுமா கொடுத்துட்டு எடுத்துட்டு போ. நானும் வாங்க தான் வந்திருக்கேன். எத? அடியவா? அடி இல்ல, உன் உயிரை. அப்படியா? பின்னாடி இருக்கிற யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு பதில் சொல்லிட்டு என் உயிர் நீ எடுத்துன்னு போலாம். அனுப்பு, வா. ஒழுங்கா அவங்க இருக்கிற இடத்த சொல்றா. என்னடா பண்றது? என்னையும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல இறக்க விட்டியே. வா ஓட விட்டியா? உடம்பு ரொம்ப வலிக்குது. எழுந்து வா. உனக்கு திருப்பி தர வேண்டிய நிறைய இருக்கு. வா. இதுங்களை நம்பி பாழ்வு நடத்தின பாரு என்னைய. அந்த 2 பசங்க எங்கடா? சொல்லணுமா? சொல்லு. சொல்றா. ஒழுங்கா அங்கேயே நின்னுக்கலாமா? சொல்றா. சொல்லணும்னா என்ன பண்ணுவ? இவனை நம்பியார நான் பாழ்வு நடத்தின நினைச்சா ஒன்னு. Ah!